ரீசெண்டாக சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் என்பது நடந்தது. அதில் வந்து சிஎஸ்கே அணியை சார்ந்த முக்கியமான 3 விக்கெட்டுகளை எடுத்திருக்கக்கூடிய நபர் வந்து விக்னேஷ் புதூர் அப்படிங்கிற ஒரு 24 வயசு ஆகக்கூடிய ஒரு யங்ஸ்டருங்க. ஆக்சுவலாக விக்னேஷ் புதூருடைய சொந்த ஊர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம்ங்க. இவர் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன். இவங்களுடைய அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியம் என்பது விக்னேஷ் புதூருக்கு வந்து இருக்குது. இவர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சீனியர் டீமில் இவர் வந்து விளையாடல. அங்கே இருக்கக்கூடிய சிறிய கிளப் டீமில் தான் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் டீமில் வந்து விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் கேரளா பிரீமியர் லீக் அப்படிங்கிற அலப்பி ரெபல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் 2 மேட்ச் வந்து விளையாடி இருக்காரு. அதில் வந்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை வந்து எடுக்கவே எம்ஐ செலெக்ஷன் டீமுடைய பார்வை என்பது படுது. அதுக்கப்புறம் இவர் வந்து ட்ரையல்ஸ் பார்க்குறாங்க எம்ஐ செலெக்ஷன் டீம். அதில் இவர் வந்து திறமையை வந்து வெளிக்காட்டவே இவர் வந்து நெட் பவுலராக எடுக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20 போட்டிக்கு வந்து அனுப்புறாங்க. அவங்களுக்கு இவர் வந்து ரொம்ப டஃப் கொடுக்கவே பயங்கரமாக பவுலிங் போடவே இவரை வந்து ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து எம்ஐ டீம் வந்து எடுத்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அறிமுகமாட்டமான சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ போட்டியில் சரியான டஃப் வந்து விக்னேஷ் புதூர் வந்து கொடுத்தாருங்க. இதே மாதிரி தான் ஜாஸ்பிரிட் பும்ரா அவர்களையும் எம்ஐ டீம் வந்து பட்டை தீட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது.